தம்பி மாரி செல்வராஜ் அவர்கள் இயக்கி வெளிவந்து மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்க பைசன் படத்தை இன்னைக்கு தான் பார்க்குற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. தம்பி ரொம்ப நாளைக்கு முன்னாடி பாருங்கன்னார இப்போ எனக்கு கொஞ்சம் வேலை, அது சரி, அதனால் அந்த வாய்ப்பு இன்னைக்கு தான் அமைஞ்சது. பார்த்தேன். உங்களுக்கு தெரியும் மாரியோட படங்கள் எவ்வளவு, ஒவ்வொரு படமும் ஒரு பதிப்பாக இருக்கும். நான் பரியேறும் பெருமாள், அதுக்கப்புறம் அவருடைய கர்ணன், அதுக்கப்புறம் மாமன்னன், அப்புறம் வாழை, ஒவ்வொரு படத்திலையும் அவர் தரத்தை கூட்டி கூட்டி இதுவரை சொல்லப்படாத ஒரு கதையை களத்தை சொல்லிக்கிட்டே இந்த படத்தில் எப்படின்னா எனக்கு எப்படி மனநிலை இருக்குன்னா, அவர் கோயில் திருவிழாவுக்கு போயிட்டு சின்ன பிள்ளைகளை கூட்டிகிட்டு போயிட்டு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். சவுமிட்டாய் பெரிய உருண்டையெல்லாம் வாங்கி கொடுத்து நம்மளை கூட்டி வரும். அது மாதிரி ஒவ்வொரு காட்சியை நான் கடக்கும் போதும் அவ்வளவு உற்சாகம், மகிழ்ச்சி. ஏன்னா அந்த கதைக்களம்ங்கிறது ஒரு படம் நமக்கு முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்குங்கிறத உணர்வே எனக்கு வரவே இல்லை படம் முழுக்க. ஏன்னா அதுக்குள்ள நம்ம எல்லா கதாபாத்திரமும் என் பக்கத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மாதிரியோ, படம் புரோட்டா சாப்பிட்றாருனால அந்த இடத்துல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா புரோட்டாவுக்காக பந்தயம் கட்டி ஒரு ஊரா போய் கபடி விளையாண்ட ஆளுங்க நாங்கள். அதான் நினைச்சு பார்க்குறேன். ஒரு படம், ஒரு கதை, ஒரு திரைக்கதை, உரையாடல் என்று இதை பார்க்க தோணலை. அது எல்லாமே ஒரு ஆய்வு. அப்படிதான் நான் பார்க்குறேன். ஒரு ஆய்வு. ஒரு கபடி விளையாட்டு வீரன் எப்படி இருப்பான், உண்மையிலே கபடி விளையாட்டு நடக்குது. அதாவது ஒரு திரையரங்கில் ஒரு பெரிய விளையாட்டு இப்படின்னா ப்ரோ கபடி நடக்குது, நீங்க பார்ப்பீங்க. ஒரு பல நடிகர்களை வச்சு ஒரு இயக்குனர் ஒரு கபடி விளையாட்டை படம் எடுத்திருக்கிறாருன்னு யாருமே நம்ப மாட்டாங்க. அவ்வளவு நேர்த்தியா, எந்த கதாபாத்திரமும் தேவையற்று இல்லை, எந்த உரையாடல், ஒவ்வொரு உரையாடலும் இன்றைய கால தேவைக்கு, எதிர்காலத்துக்கு, எல்லாத்துக்குமான ஒரு படிப்பினை. மாரியுடைய வலிதோய்ந்த வார்த்தைகள் தான் அதில் உரையாடலா பதிவாயிருக்கு. ஒவ்வொரு கட்டமும் அப்படி இருக்கு. ஒவ்வொரு இதுவும் ரெண்டு பக்கமும் இருக்கிற தலைவர்களா காட்டினவங்க கூட அவங்க சொல்றதுமே விடுறா அப்படின்னு, அவன் விளையாட்டா பாடுறாங்கிறது. இது என்னையா பிள்ளை, நம்ம பிள்ளை என்ன பிடிக்குதோ அதை செய்ய விடுறாங்க சொல்றது ஒவ்வொன்றுமே ரொம்ப நிறைவான படைப்பு.